நமது இந்தியாவுக்கு வெல்கம் பேக் ஆஃப்டர் த பிரேக். எஸ், சரி. அப்படியே உங்ககிட்ட அடுத்த கேள்வி. வாங்கி கொடுத்த சுதந்திரம் 1947 வாங்கி கொடுத்த சுதந்திரம். நீங்கள்லாம் 64 65க்கு இங்கே மறுபடியும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஸோ கடந்த ஒரு 40 வருட காலமாக இந்தியா எப்படி சென்று கொண்டிருக்கிறது, எங்கு சென்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுதந்திரத்துக்கு முன் எப்படின்னு சொன்னீங்க. சுதந்திர வாங்கி கொடுத்த பின் நம் நாடு, நம் தாய் நாடு எப்படி இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு மன நிறைவு இருக்கு? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சுதந்திரத்துக்கு பின் நம்முடைய நாட்டில் அந்நேர வெள்ளைக்காரன் ஆண்டு இருக்கும்போது ஒரு குண்டு ஊசி கூட தயார் பண்ணக்கூடிய சக்தி இல்லாத நமக்கு சுதந்திரம் வாங்கின பிற்பாடு இங்கே விஞ்ஞான அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நம்ம வந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்முடைய திறமை பெற்றோம். உலக வல்லரசு ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்று இருக்கின்றோம். அந்த தகுதியை போகும்போது நாங்கள் உள்ளமையே பூரிப்படைகிறோம். இப்போ சார் வந்து தயாரிப்பை பற்றி சொன்னார். நாட்டில் வந்து தயாரிக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்குன்னு. வேற என்ன பார்க்குறீங்க சுதந்திரத்துக்கு பின்? சுதந்திரத்துக்கு முன்னே வந்து அவங்க நம்மளை அடிமையாக்கி ஆண்டாலும் இந்த ரயில் பாதையெல்லாம் ஒழுங்காக அமைச்சிருக்காங்க இல்லையா? போக்குவரத்து இப்போ நமக்கு ரொம்ப வசதியானதுக்கு அவங்களோட ஆட்சி தான் காரணம். அவங்கள்ட்ட நிர்வாகத்திறமையெல்லாம் இருந்தது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் அவங்க சரியாக போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுதந்திரம் வாங்கின பிற்பாடு சில பகுதிகளில் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். மருத்துவம், கல்வி, இந்த அறிவியல் சார்ந்ததில் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். மக்களை பொறுத்தவரையில் நம்ம தலைமை எது, யாரை நம்பி போவது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் மக்களை விட்டுருக்காங்களே ஒழிய. இளைஞர்களுக்கு வருவோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னோட முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களோட சுதந்திர போராட்டம் அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எங்களால் அப்படி இருக்க முடியுமான்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் வந்து கல்வி, சொத்து, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு மகாத்மானால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே மகாத்மா தான் என் பார்வையில். வெரி குட். இப்போ சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இவங்க எல்லாருமே சொன்னது ஒன்று, பாரதம், இன்றைய இந்தியா ஒரு நல்ல ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, நல்ல தயாரிப்பு, மேனுஃபேக்சரிங் எபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் இது வந்துருச்சு. மருத்துவத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக நிறைய இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைய இந்தியாவில் என்ன இருக்கிறது, என்ன குறை? இப்போ இருக்கிற இந்தியாவில் யூனிட்டின்றது எங்களால் எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஏதாவது ஸ்ட்ரகிள், ஒரு மூமெண்ட் ஏதாவது கொண்டு வராங்கன்னா எத்தனை பேர் அதுக்கு யூனிட்டியாக வராங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இருக்கிற இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ். நான் நினைக்கல. சமீபத்தில் நடந்த கார்கில் போர் அதற்கு ஒரு உதாரணம். கார்கில் யுத்தத்தின் பொழுது அனைத்து இந்தியாவும் ஒன்று திரண்டது. சார், போராட்டங்களில் 2 விதம் இருக்குது. சுதந்திர போராட்டம் வேறு, உரிமைக்கான போராட்டம் வேறு. இப்போ சுதந்திர போராட்டம் முடிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ மற்றொரு சுதந்திர போராட்டம் நமக்கு வரப்போகிறதில்லை. உரிமைகளுக்கு போராட போகிறோம். இப்போ இலங்கையில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது ஒரு எழுச்சி தான், இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. அடடே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. இது வந்து இன போராட்டம் மாதிரி. அது தேசிய அளவில் போனீங்கன்னா இது பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை தாக்குறான் அப்படின்னா என்னால் முடிஞ்சது என் ஃபேமிலிக்காக பண்ணுவேன். அதை மீறி தேசத்துக்காக பண்ணுங்கிறப்ப எனக்கு ஒன்றும் கைப்பற்ற பார்க்குறாங்க அந்த வராது. அப்படின்னா நமக்குள்ளேயே அந்த ஆத்திரம் எழுந்து அடங்கி போயிருது இல்லையா? இன்றைய இந்தியா மிகப்பெரிய பிரச்சனையாக எதை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக எது இருக்கிறது? ஒற்றுமை ஒரு அளவு கம்மி. ஓகே, ஒற்றுமை அங்க ஒற்றுமை. அடுத்தது முன்னேற்றம் அடையாததுக்கு காரணம் என்னன்னா எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது. சரி, ஒற்றுமை இல்லை, இதுக்கு என்ன? ஒற்றுமை வந்து இளைஞர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. அதை தூண்டுவிக்கிறதான ஒரு சக்தி வந்து இன்னும் வரல. சரியா சொல்லணும்னா யூனியனிசம் இஸ் ஒன் திங். யூனியனிசம் வழியாக தான் நம்மளோட உரிமை கேட்க முடியும்.
கார்ப்பரேட் செக்டராக இருக்கட்டும், ஐடி செக்டராக இருக்கட்டும், அங்கே யூனியனிசம் பேன் பண்ணிட்டாங்க சார். இதுதான் உண்மை. இந்தியாவில் யூனியனிசம் கிடையாது இன் ஐடி செக்டர். ஸோ எல்லாருமே சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் அதில் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லுங்கள். ஐஏஎஸ் பண்ணுன்ட்டு ரொம்ப இப்போ ஐஏஎஸ்ன்னு சொன்னார்ல, அது சமுதாய பணி தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுகளில் போனால் சமுதாய மாற்றங்களை நீங்கள் ஒரு நேர்மையாக நடந்து மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டு புரியலாம். அரசியலில் இறங்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஆசை சரியாக தவறான்றது தெரிய வேணும் ஐயா. முன்னாடி உட்காந்துருக்கோம் ஐயா அளவுக்கோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கோ எனக்கு தேசப்பற்று இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு வெளிநாட்டிலே ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக போவேன். என்னால் முடிஞ்சது என் ஃபேமிலிக்காக பண்ணுவேன். அதை மீறி தேசத்துக்காக பண்ணுங்கிறப்ப எனக்கு இன்னும் வரல, அந்த வராது. வேலையை சம்பளத்தை மட்டுமே கருதி உங்கள் ரைட்ஸை பற்றி பேசுகிறீங்களே. சுற்றுப்புறம் நல்லா இருக்க வேண்டும், என் வீட்டு பக்கத்தில் எவனும் எச்சி துப்பக்கூடாது, எவனும் டாய்லெட்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதும் ஒரு உரிமை தானே. அதுக்கே போராட இதுக்கே வந்து நான் என்ன சொல்றேன், ஏன் எப்பவுமே எல்லாத்தையுமே சம்பளத்தை பற்றியோ வேலையை பற்றியோ உங்களுடைய பொருளாதார வரவுகளை பற்றியோ யோசிக்கணும்? மற்றதும் இருக்குல்ல. தெருவில் போகும்பொழுது ஒரு அநியாயமாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னா எத்தனை பேர் அப்படி பார்த்துட்டு போயிடுறோம்? எத்தனை பேர் நின்று கத்துறோம்? நல்லா குடிச்சிட்டு ஒருத்தன் அவன் மனைவி அடிச்சுக்கிட்டு இருக்கான், எப்பா வீட்டு சண்டைப்பா நமக்கு என்னத்துக்குன்னு தானே ஒதுங்குறாங்க. ஒரு பெண் அப்படி வதைக்கப்படுகிறார்களேன்னு எத்தனை பேர் போகிறோம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் லேடிஸ் தான் உள்ளே போவோம், விடுபா அந்த ஆளன்னு. நம்மெல்லாம் ஒதுங்கிடுவோம். அந்த மனசை அந்த மனப்பான்மையை தான் சொல்கிறாங்க. தனக்குன்னா எகெயின் உங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ், சாஃப்ட்வேர், ஐடி. அதை மீறி உலகம் இருக்குது. பக்கத்தில் பார்க் இருக்குது. அந்த பார்க்கை வந்து யாரோ சம் லோக்கல் குண்டாகிரி பீப்புள் வந்து அபகரிச்சாங்கன்னா அத்தனை பேரும் அந்த ஏரியாவில் இருக்கிற 18 வீடுகளும் சேர்ந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்களா? ஏன் எடுக்க மாட்டேன்றோம்? அதை ஒன்று திரட்டுங்க. முதல்ல நம்ம வீடு 4 போர்ஷன் 4 இருக்குன்னா 4 பேர், அப்புறம் அந்த தெரு, இப்படி பண்ணிட்டு போகலாமே. ஒரு சிறிய இடைவேளை, அதற்கு பிறகு சந்திப்போம். ஐயா, முதல்ல வள்ளல் சாவறதுக்கு காரணங்களை கேட்டீங்க, நாங்கள் என்ன செய்யலான்ட்டு. முதல்ல தடுக்கிறதுக்கான 3 காரணங்களை சொல்லிடுறேன். நம்ம ஏன் இன்னும் முன்னேறலை அப்படின்றதுக்கான 3 காரணம் சொல்லிடுறேன். அந்த கேள்வியை கேட்டேன், நீங்கள் இப்போ அந்த பதில் இல்லை. அதனால் அதில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம 3 காரியம்: ரிசர்வேஷன், ரெக்கமெண்டேஷன் அண்ட் கரப்ஷன். இந்த 3 காரியம் இல்லை, நம்ம முதல்ல அகற்ற வேண்டியது கரப்ஷன். நம்ம நாடு வல்லரசாகாததுக்கு முக்கியமான காரணம் கரப்ஷன் தான். அது ஏன் பண்ணுறோம்? நீ மார்க் வாங்கலை, நீ ஏன் மெரிட்டில் வாங்கியிருந்த எந்த அப்பம் போய் 5 லட்ச ரூபாவோ 6 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ டொனேஷன் கொடுக்க தேவை இல்லையே. அதனால் எல்லா இடங்களையும் இருக்குது. பட் நம்ம என்ன செய்யணும்னு விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.